இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். இந்த பிசினஸ் ரிஸ்க் ரிவார்டு பிசினஸ். இந்த ரிஸ்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். இந்த ரிஸ்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாக்பாட் லெவல்ஸ் பயன்படுத்தி ப்ராஃபிட் செய்த வீடியோ யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. நிறைய நண்பர்கள் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சில நண்பர்கள் இந்த ஜாக்பாட் லெவல்ஸ் குரூப்ல எப்படி சேர்றது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருக்கேன். இது ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இதில் வாட்ஸ்அப்பில் எப்படி சேர்றது அப்படின்ற டீட்டெயில்ஸு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்ததுன்னா பாருங்கள். ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும், பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் பிரைஸ் லைன் சார்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதோடைய பர்ஃபார்மன்ஸு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர் 5 நிமிடம் கேண்டில்ஸு. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு லோ தாண்டி செல் பக்கம் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்கேயே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட்டு இங்கே ரீச் ஆச்சு. மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 205 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஆப்ஷன் பண்ணுறவங்க செல் பக்கம் போகும்போது புட் ஆப்ஷன் செய்திருக்கலாம். ஒருவேளை இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது சான்ஸாக இங்கே வந்து ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது சான்ஸில் மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு 127 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு இதை லோ தாண்டி செல் பக்கம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் எத்தனைன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 101 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு நிஃப்டி ஆப்ஷனில். இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் ஜாக்பாட் லெவல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த லெவல்ஸு இந்த இரண்டாவது கேண்டில் வருவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்ட ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு ஹை தாண்டி பை சைடு போயிட்டு இருக்கு. ஸோ பை சைடு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 160 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. அதாவது ஆப்ஷனில் நிஃப்டி ஆப்ஷனில் 160 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டியுடைய ஃபீச்சர் பார்த்துட்டு இருக்கீங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. ஸோ இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதனுடைய லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. ஸோ செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் 495 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 495 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சரில் ரீச் ஆயிருக்கு. ஆப்ஷன் பண்ணியிருந்தோம்னா 50% ரீச் ஆயிருக்கும். இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது ஆப்ஷனுக்கு ஜாக்பாட் லெவல்ஸ் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு செல் சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. ஸோ செகண்ட் டார்கெட்டை தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 353 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 353 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த 353 பாயிண்ட்டும் ஆப்ஷனில் ரீச் ஆயிருக்கு. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லைன்ஸ் இந்த லெவல்ஸு மார்க்கெட்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த கோடுங்க போட்டு நம்ம பேசல. இந்த லைன்ஸு இந்த இரண்டாவது கேண்டில் வருவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. கடந்த 4 வருஷமா நீங்க நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஜாக்பாட் லெவல்ஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்ட ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. இந்த பை கேண்டில் செட்டப் உடைய ஹை தாண்டி கேண்டில்ஸு பை சைடு போயிட்டு இருக்கு. இது வந்து ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் பை சைடு 519 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் ரீச் ஆயிருக்கு. இந்த 519 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.